வெல்கம் டு ஈஸி லைஃப். நம்ம இன்றைக்கி வந்து சின்ன பிள்ளைங்க விளையாடுற ப்ளே-டோ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் அதுக்கு இந்த பவுலில் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதோட 2 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா இங்கே வந்து நல்லா ஹாட்டான தண்ணி, சூடாக தண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆயிரும். அப்படி ஒரு வேளை தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மேலாக 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம், வெஜிடபிள் ஆயிலு. கொஞ்சம் கையில் ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மேலாக இன்னும் கொஞ்சமாக மைதா மாவு தூவி பிசைஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து 2-3 போர்ஷனாக பிரித்து வச்சிடலாம். நம்ம கலர் சேர்க்கணுன்னா, இல்லாட்டி நம்ம வந்து இப்படியே கூட கொடுத்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து கொஞ்சமாக க்ரீன் கலர் சேர்த்துக்கலாம். க்ரீன் கலர் ப்ளே-டோ வந்து கிடச்சிச்சு. அதே மாதிரி எல்லோ கலர் ப்ளே-டோ. இதிலே கொஞ்சமாக ரெட் கலர் ஊற்றி பார்க்கலாம். ரெட் கலர் ப்ளே-டோ வந்து தயாராகிடுச்சு. ஈஸியான முறையில் ப்ளே-டோ வந்து இன்றைக்கி செஞ்சிட்டோம். வீட்டில் இருக்க எளிமையான பொருட்களை வச்சு நம்ம வந்து இதை பண்ணிட்டோம். கடையில் இருக்கிற மாதிரி ப்ளே-டோ வாங்கி கெமிக்கல்ஸ்லாம் இருக்கிறத வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்காம நம்ம வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு பயன்பெறலாம். அதே சமயத்தில் இதை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா ஒரு 3-4 வாரத்துக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். அவங்க விளையாடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வெளியே எடுத்து வச்சுட்டா கூட ஐஸ் போயிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை அவங்களுக்கு விளையாட கொடுக்கலாம். நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அல்லது ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.